ரெண்டு பேரும் வந்தோம். ஒட்டியாக வந்தா நாங்க ரெண்டு பேரும் வந்தோம். ரெண்டு பேரும் கூட்டாளி. இவ்வளவு ஆங்காரத்தோட இவ்வளவு கோபத்தோட இப்படிலாம் இருக்கிறீங்க, என்ன காரணம்? திருமுகத்தை எல்லாம் ஒரே நடுவில் சுத்துறவன் நீ. நான் யாருன்னு இன்னமும் உனக்கு தெரியல. எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இருந்தாலும் நீங்க கருமாரியாக நீங்க உருவெடுத்து நீங்க நாட்டுல பிறந்திருக்கிறீங்க. அப்படி பிறந்திருந்தாலும் நான் எத்தனையோ முறை எத்தனையோ அவதாரம் எல்லாம் பூமியில எடுத்திருக்கிறேன். ஆனா கண்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்லி உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அப்படி என்று கனகவல்லிக்கு எலுமிச்சை கனியை கொடுத்தது இந்த பராசக்தி நானேதான். நான் எதனால அப்படி சொன்னேன்? இந்த தேவர்கள் நான் எத்தனையோ முறையெல்லாம் எத்தனையோ அவதாரம் எல்லாம் எடுத்திருக்கிறேன். ஆனா தேவர்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்தன வழிபாடு செஞ்சாங்க. இப்ப நான் அவதாரம் எடுத்தது அவங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா எனக்குமே தெரியும். தேவர் இடத்துல சொன்னேன். ஆமா, பராசக்தி வந்து எனக்குமே தெரியுமா? எனக்கு தெரியும். அப்படி எனக்குதான் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தேவரிடத்துல சொன்னேன். ஆனா இந்த பூலகத்துல அருமாரின்னு சொல்லி ஒரு பெண் பிறந்திருக்குது. அந்த பெண்ணுக்கு யாருமே நீங்க போய் ஆதரவு கொடுக்கலையே. நீங்க மும்மூர்த்தி தேவர் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அடாவ போவா ஆளுங்க ஒரு பக்கம் ஏதோ என்ன சொன்னா அவ போவா. இல்ல பாட்டி இல்ல போவாள. இல்ல அவங்க தேவருங்க அப்படி பேசிக்கிறாங்க. தேவருங்க அப்படி பேசிக்கிறாங்க. அதனால நினைச்ச பக்கம் உருவாகிட்டு இதெல்லாம் நான் போய் எத்தனை நாளைக்கு நம்ம பார்க்க முடியும்? அதெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு தேவருங்க சொல்லிட்டாங்க. அந்த தேவருங்க சொல்லி இருந்தாலும் இந்த தேவரம் எல்லாத்தையும் நீங்க அடக்கணும். பேசுவியா? பேசுவியாடா? எனக்கு ஆயா தெரியாது எப்படிப்பட்டவனு. என்னடே அடி வாங்கி தெரியாது. பாட்டி நீங்க பராசக்தி தானே, எங்க பாட்டி தானே. பாடுறா பாடுறா அந்த தேவர்கள் எல்லாம் உங்களை வந்து அடிப்படையத்துக்கு வரமாட்டாங்களாம். அதனால நீங்க இப்படி இருக்க வேண்டாம். இந்த தேவர்கள் நீங்க அடிப்படை இருக்கணும். எனக்கு என்ன பேரு வச்சியா? கரும நிறத்தோடு கையில கபாலத்தோடு 7 முத்தோடு பிறந்திருக்கிறனே, எனக்கு பேர் என்ன? உங்களுக்கு தான் கருமாரியம்மன். உங்களுக்கு கருமாரியம்மன் ஒரு அநியாயம். கருமாரி செய்யணும் என்னடா கருமாரி செய்யறதா? என்ன செய்யற? இருமா இருமா. ஏமா அந்த நேரம் தான் கருமாரி செய்யணும். கருமாரி செய்யணும்னா என்ன தானே அடிச்சுட்ட? அதனால சாமி தானே கையை பார்க்கலாம். ஐயோ அதை வச்சிருவே நீங்க. பொட்டியா நீ கையை வச்சிருவே நீங்க. அவன் ஆறு தெரியுமா? கோலக்காரன் அடிச்சுடுவா நீங்க. ஒண்ணு போனா நீ போய் கூட்டு வந்து அடிச்சுவா நீங்க. நீ கருமாத்தான காலில் விழுந்தா ஒரு இன்னாச்சு வாங்காய் விட்டுருவா நீங்க. அவன் அடி வாங்கலாம் கடவுள் பார்த்தா வாங்க. தேவர்கள் இந்த கருமாரியை பத்தி சதுவு சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க. தேவர்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்க வந்து உங்களுடைய காலடியில் உழவணும். அப்படி உழவு வைக்கிறதா நீங்க ஒரு மகனை பொறுக்க வைங்க. நான் கூப்பிடுறப்பலாம் நீ வரணும். நான் வந்து அப்பப்ப நெருக்கடி கொடுத்து விடுவேன். எல்லா பாட்டியும்
இல்ல அப்பப்ப அந்த தேவர்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி போயிட்டு வரமா நாராயணா நாராயணா சரி நாராயணா இப்பொழுது என்னடா பண்ண இப்பொழுது நான் கையில கபாலத்தோடு பிறந்திருக்கிறேன். அந்த கபாலத்தை வைத்து அதன் வழியாக ஒரு அசுரனை பிறக்க வைக்கிறேன் பாரு. இப்ப என்ன மதிக்காமையாக்குறாங்க. அதை போய் எடு பொறுத்தாட வெளியில வர என்னுடைய சக்தியால என் கபாலத்தின் வழியாக ஒரு அசுரன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு முன்ன நான் பேசுற சக்தியை கொடுக்கிறேன். நன்றாக வாய் திறந்து பேசுவாய். என்னடா வானம், காற்று, நீர், நெருப்பு, இந்த அகில உலகத்தில் அக்கினி வேள்வியில் என்ன பிறக்க வைத்திருக்கிறீங்களே, யாரடா என்னுடைய அப்பா? யாருமே இல்லாத அனாதையா பிறந்தனா? அப்பா இல்லையா, அம்மா இல்லையா? எங்கே ஒருவரையும் காணவில்லையா? எங்க போயிட்டாங்க? எங்கடா இலக்கியும் ஒருவரையும் காணவில்லையே. எங்கடா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசையிலும் ஒருவரையும் காணவில்லையே. யாருமே இல்லாத அனாதையா பிறந்தனா? என்னது ஐயா செய்யலாம் ஐயா.
எங்க